இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஜமுனாமுத்தூர். இங்கேருந்து மேல்பட்டு வரைக்கும் நம்ம பஸ்ஸில் போகிறோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 2 வீலரில் லிஃப்ட்டு கேட்டு போகிறோம். வண்டி மேல்பட்டு லாஸ்ட்டு ஸ்டாப்பிங்கு நின்றுச்சு. தான் லிஃப்ட்டு கேட்டு போயிடுறேன். இப்போதைக்கு ஒரு வண்டி தான் இருந்துச்சு, அதுவும் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வரேன். சுத்தமாக கிடையாது. தனியாக போனால் காட்டேருமெல்லாம் தொடரும். கிரிச்சி கூட சைடில் கிடையாது. வண்டி தப்பி 2000 அடி. இந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டில் போதும் அந்த அளவுக்கு சேஃபும் கிடையாது. உள்ளே போயிடுச்சுங்களா? எப்பா ஆளுங்க தெரியல. ரொம்ப உச்சியில் இருக்கிற மாதிரி தானே இது. நம்ம ஜமுனாமுத்தூர்ல இதாகிட்டு இந்த மாதிரி டைமில் போகுங்களா? மதியம் போடு எல்லாமே வரும். குப்பானத்தன் டேமா எங்கண்ணா டேமு? இதான் பார்த்தீங்கன்னா குப்பானத்தன் டேமு. நீ சொல்ல. தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப லிஃப்ட் கொடுத்ததுக்கு. பஸ் இந்த இடத்துல திரும்ப தான் கஷ்டம். கெட்டெல்லாமோ டேமேஜ் ஆகி போட்டுக்குது. விட்டா அவ்வளோதான் போலுது பள்ளம். ஐயோ இந்த மாடு ஒன்றும் பண்ணாது. இன்னும் சின்னதாக இருந்துருங்களா? வைய கொடி வை. ஆளு நடமாட்டம் கம்மியாகுது. ஒன்றுமே பண்ண முடியாது. வீந்து கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் ஆகும் போலுது. பஸ் இது பண்ணுறதில்ல. சும்மா லைஃப்பில் இந்த ட்ராவலை வந்து மறக்க முடியாது. ஆனால் வந்து இல்லீங்கான ஸ்பாட்டு. போகிற வழி வந்து ஆள் யாருமே கிடையாது. காட்டை இருக்கு சொல்ல வரேன். ரோடுமே சேஃபான ரோடு கிடையாது, ஒரே கெட்ட கிடையாது. இது நம்ம உயிரை நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் ரோடு. ரோடு போடுறதுக்கு டபுள் ரோடு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை நடந்துருக்குது. இந்த சைஸு ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராவல் முடிஞ்சது. நம்ம எங்கே இருக்கோம்னா செங்கம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கவி ஃபாரஸ்ட்டு மாதிரி நிறைய இடத்துல அருவிங்க போயிட்டு டீப் ஃபாரஸ்ட்னால் இந்த ரூட்டை சொல்லலாம். நானே இன்னும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி போனிருந்தா நிறைய இடத்துல தண்ணி போயிடுறத பார்த்துருக்கலாம். இப்போயுமே வந்து ஒன்றுமே குறை கிடையாது. நிறைய இடத்துல இப்போயுமே வந்து தண்ணி கிராஸ் ஆகி போகிறதெல்லாம் நான் பார்த்தேன். சத்தியமாக வேறு லெவலுங்க. செம்ம அட்வென்ச்சரான ரூட்டு. பயங்கரமான காடு, பயங்கரமான ரோடு. குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் மக்கள் இருக்காங்க, வீடுங்க இருக்குது, கடைங்க இருக்குது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபாரஸ்ட்டு தான். இந்த ரூட்டோட பியூட்டி அந்த நீரோடைங்க தான். அப்புறம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடுமே மரம். அதாவது வந்து 2 சைடு மரம். நடுவில் நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக சன்லைட்டே கம்மியாக தான் தெரியுது. அங்கே வெளிச்சம் தெரியுது பாருங்கள். ட்ராவல் கொஞ்சம் ஸ்பெஷலான ட்ராவலு. BS6 மினி பஸ்ஸு. ஆல்ரெடி நம்ம சின்ன சேஸ் ரிவ்யூலாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. நானே இது வரைக்கும் போனதில்லை இந்த ரூட்டில். ஒரு வழியாக சீட்லாம் பிடிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் பஸ் மினி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். மினி பஸ்ஸில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து இது வந்து கவர்மெண்ட் மினி பஸ்ஸில் BS6 வண்டி. பார்த்திங்கன்னா 4.15. ஆக்சுவலாக பஸ் ரூட்டு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு ஜமுனாமுத்தூர், ஜமுனாமுத்தூர் டு மேல்பட்டு. நம்ம ஜமுனாமுத்தூர்லேருந்து மேல்பட்டு வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து செங்கம் நம்ம 2 வீலரில் போக போகிறோம்.
ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கே உயிர் பயம் காட்டினதுன்னா அது இந்த ட்ராவல் தான். இங்கே இல்லைங்க, நெல்பட்டு டு செங்கம் போகிற வழி 2 வீலரில் செம்ம த்ரில்லிங்கு. கிளம்பும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி டு போலூர் வண்டி இது. சிங்கிள் போலூர் போகும். மலைவாழ் மக்களுக்கு சூப்பரான அவங்க ரூட்டில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த பஸ்ஸில் விட்டுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் போலூர் வண்டியுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்னாமுத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரோல் பங்கு தான். அந்த சைடு இந்தியன் ஆயிலு, அதுக்கப்புறம் இந்த நையாரா, இது இப்போ தான் போட்டாங்க. நல்லா இயற்கையோட ஒரு பயணம். ரோடெலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ரோட்டில் 22 ரூபா டிக்கெட் தர. இப்போ நம்ம போய்ட்டுருக்குது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பஸ் கேபின் ரேட்டில் பார்த்துருப்பீங்க. போலூர் ரோடு அது கொஞ்சம் தூரத்தில் ரைட் கட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து புது ரூட்டு. இந்த இடத்துல நம்ம ரைட் கட் ஆகும். லெஃப்ட்டு போனீங்கன்னா போலூர் ரோடு. பின்னால் வர வண்டி அந்த சைடு தான் போகும். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணாத ரூட் இது. என்றைக்குமே இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரப்போகுது. இந்த ரூட்லேயுமே நிறைய கடைகள் வீடுகள்லாம் இருக்குது. ரோடு தான் நல்லா இல்லை. பாலமரத்தூர் ஊராட்சின்னு போட்டிருக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தொப்பூர் கூட்டுரோடுன்னு போட்டிருக்கு.
கிட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்குது.
ட்ராவல் அப்போ அண்ணன் தான் கண்டக்டரு.
வண்டி மேல்பட்டு லாஸ்ட்டு ஸ்டாப்பிங்கே நின்றுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வண்டியில் தான் லிஃப்ட் கேட்டு போயிடுறேன். இதெல்லாம் பஸ்ஸு கிடையாது, இதெல்லாம் வராத. நம்ம வண்டியை நம்ம யூடியூப் சேனலு பிக்சராக வந்து இருக்கும், காமியாக இருக்கும். தெரியாது. ஆனால் இப்போதைக்கு ஒரு வண்டி தான் இருந்துச்சு, அதுவும் நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இந்த ரூட்டு தானே யாருக்குமே தெரியாத ரூட். நானுமே இதை ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் இவ்வளோ அடர்ந்த காட்டு உள்ள போகுது, அப்படியே செம பயங்கரமாக இருக்கு. ஆனால் இப்போ உலாத்திட்டு இருக்குங்களா? நிறைய ரோட்டில் கூட அப்படியே தண்ணியெல்லாம் கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. நான் வர வழியில் பார்த்தேன். மழை காலத்தில் பார்க்கலாம். ஆனால் அந்த 2 ரோடு எல்லாருக்கும் தெரியுது, இந்த ரோடு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இதுதான் ஃபுல் ஃபாரஸ்ட்லேயே போகுது. ஆமாம், ஊர் வரும். ஓரளவுக்கு ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இது ஆள் நடமாட்டமே காணும், சுத்தமாக கிடையாது. தனியாக போனால் காட்டேருங்கெல்லாம் தொடரும். இந்த லைனில் யானைங்களும் இருக்குமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, மேட்டு பகுதி அது. ஆமாண்ணா, 2 சைடு பயங்கரமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க சரி ஆட்டோ கிட்ட வரும்னு பார்த்து நானே இதுக்கு வர நடந்து போனாலும் கம்பெனி இருந்தால் நம்ம பேசிட்டு போகலாம். தனியாக வெறுப்பாக இருக்கும், ரொம்ப பயமாக ஒரு பக்கம் இருக்கும் பொழுது. வெடிகாலம் மாதிரியா கத்தினே இருக்கு. அந்த ஒரு வண்டி தான் ஓடி நின்றுது, அதுவும் இல்லை மாதிரி இருக்குது. சரி, ஃபுல் பள்ளம். கிச்சி கூட சைடில் கிடையாது. வண்டி தப்பி 2000 அடி. இந்த ரோடு வந்து எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டில் போதும் அந்த அளவுக்கு சேஃபும் கிடையாது. ரோட்டில் வந்து உஷாராக போகணும். மற்ற ரோட்லையாச்சும் இந்த மாதிரி பிரிட்ஜெலாம் தொடர்ச்சியாக கட்டியிருப்பாங்க, ஒன்றுமே கிடையாது. பாருங்க, அடி போகலாம். உள்ள போயிடுச்சுங்களா? எப்பா ஆளுங்க தெரியல. பரவாயில்ல, ரொம்ப உச்சியில் இருக்கிற மாதிரி தானே இது. நம்ம ஜனத்தில் இதாகிட்டு அவன் பார்க்கும்போதோட இந்த பழம் தெரியாது அந்த சைடில். இங்கே இது அதிகம். ரோட்டில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா காட்டு இருந்தா இந்த மாதிரி டைம்ல போகுங்களா? மதியம் முன்னாடி ஏற்றிட்டீங்களா சாரா?
அதே போல் போலீஸ் சைடு மட்டும் நெட்டு தான். ஆனால் இந்த ஆளுங்க பையன் வந்து வைப்பாங்க. இது சுத்தமாக பொட்டல் காடாக இது. ஒன்றும் இல்லை, நீங்கள் பொட்டையில் இறங்கணும். நல்லா இங்கேருந்து வியூ பாயிண்ட் மாதிரி தண்ணி குடி இது வரும். ஆனா இங்கே நிற்குது. ஓ, கீழேருந்து மேலே வந்து போர்டு எல்லாமே வரும். ஒரு ஆள்லாம் நீ வரைய முடியாது. அப்புறம்ண்ணா அதுக்கு மேலே மழை ஏதோ அதே மாதிரி அந்த அருவி போய்க்கிறீங்களா? அது போந்துடும்ண்ணா. குப்பானத்தன் டேமா எங்கண்ணா டேமு? இதான் பார்த்தீங்கன்னா குப்பானத்தன் டேமு. அண்ணங்க தான் வந்து நமக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க. அவரு தெரியலையே. நான் ஒரு ஹாய் சொல்லலாம். ஹாய். நீ சொல்லு. ஹாய். தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப லிஃப்ட் கொடுத்ததுக்கு. இப்போ ஒரு ஆட்மன் பெண்டு மாதிரி இருக்கு போகிறேங்க. பஸ் இந்த இடத்துல திரும்ப தான் கஷ்டம். கெட்டெல்லாமோ டேமேஜ் ஆகி போட்டுக்குது. விட்டா அவ்வளோதான் போடுது பள்ளம். அதாண்ணா. ஆமாம், சேஃபாக கிடையாது இந்த இடம். இச்சுதான். இது ரொம்ப உஷாராக ஓட்டணும். நான் கெட்டையாக கிடையாது போயிடுறேன். சைடில் எல்லாம் கெட்டையாக கிடையாது. காரு கூட உஷாராக ஓட்டலாம். அவ்வளோதான் போடுது. அசால்ட்டாக கீழே போடுது. ஐயோ, இது எங்கேயுமே சொன்ன மாதிரியா? அதான் நம்ம கண் பார்வை கம்மியாக இது வளைவது குரங்க. இந்த மாடு ஒன்றும் பண்ணாது. அந்த லைன்லையுமே இந்த மாடுங்களாம் இதுனா பிரச்சனை இல்லை. ஆனால் காட்டு எருமை அந்த லைனில் இல்லை. அது வழியிலே. ஆமாண்ணா, பயங்கரமாக இருக்கும். அது கும்பலாக இருந்தால் பிரச்சனை. இது
ஆனால் பழைய கதை தெரியாதுல்லண்ணா, அப்போலாம் இன்னும் சின்னதாக இருந்திருக்குங்களா வைய? சும்மா கொடி வை. கொடி வை தான். கொடி வை தான். ஆ. அது இன்னும் சுற்றிங்களாம் இறக்கல. அப்படியே இது இன்னும் சுற்றிங்களும் வர மாட்டாங்க. அப்படியே அது அந்த மாதிரி தான் போக முடியும். காலூர் எல்லாம் இதில் போனோம். இந்த மரம் எல்லாம் சேர்த்து மரம். ஆமாண்ணா. இதில் வரணும். இந்த மரம் மாதிரி பெரியவங்களாம் கேட்கணும். கரெக்டாக பண்ணுறாங்க. அடியாலாம் ஆளு நடமாட்டம் கம்மியாகுது, சுத்தமாக கிடையாது மாதிரி இது. அந்த ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க, சுத்தமாக வரல. அதுதான் எந்த இடத்துல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. அது பைக்கில் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க? வெளிச்சு அப்படி வெளிச்சு அடிக்குதுல்ல. ஆமாம் 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 ஆமாம். அதுக்கு ஒரு பை அந்த கிராமத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஒரே அடிக்கும் வண்டி தூக்கி வச்சுருக்கோம். சாதா மாடு முட்டினாலே நம்மளுக்கு இதுவாகுது. ஆளுங்க வந்து சும்மா மாடு காட்டிலே வர பயங்கரமாக எனர்ஜியோட சாப்பிட்டுக்குது. போனா ரொம்ப ஆசை பருவமலை. அந்த கம்பி குச்சி ஏறும்போது தான் ரொம்ப இதுன்றாங்க. அதுதான் எனக்கு சொன்னாங்க. கரெக்டான ஆள் தோதான ஆள் யாரும் செட் ஆகல. இல்லைனா அதுவும் தான் போகணும்னு ஆசை. இப்போ சரி இப்போ டைம் 3 மணி இலக்கையில் வந்துடணும் அப்படின்ட்டாங்க. கூட அந்த விசேஷ நாள் மட்டும் அலோடு நைட்லேயும், மற்ற டைம்லாம் அதுவும் நீ சொல்கிற மாதிரி தான் டேஞ்சர் தான். உஷாராக போகணும். என்னதானா உயிர் போச்சுன்னா வராது. அவ்வளோ ஹைட்டுன்னும் போது இதுவாக இருக்கும். இங்கெல்லாம் கூட கெட்ட கம்மியாக தான் இருக்குது. ஆட்டோ கூட கிடையாதாண்ணா? கிடையாது. ஆமா, எதுவுமே கிடையாது. நம்ம வண்டியத்துல இருந்து ஒரே கடை கிடையாது. இது இங்க எதனா ஸ்கூல் வேலைங்களா? திருப்பி காலைல கெட்டிக்கு திருப்பி காலைல வந்துருவீங்கண்ணா? 7:30 பனி மூட்டமாக தான் இருக்கும்ப்பா. காலையில் ரொம்ப சீக்கிரம் போக முடியாது. இந்த பிரச்சனை இருக்குது. இது ரெண்டாவது அந்த ரோடு நான் இந்த அளவுக்கு காலியாக எந்த ரோடும் பார்க்கலாம். அமைதி ரோடெலாம் புசு புசு புசுன்னு போயின்னு வந்துன்னு இருப்பாங்க. ஆமாம், அதே போல் ஆகாய லைன் சொல்லவே தேவையில்ல. கூட ஏறும்போது நிறைய வண்டிங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த ரோடு யாருமே சேர்ந்த போல வரும். ஈக்காக கூட கிடையாது. ஒரு ஆள்னா ரொம்ப கஷ்டம். நான் ரிட்டர்ன் அப்படியே அங்கே போயிட்டு இருப்பேன். அது அவ்வளோதான், அந்த வண்டி இந்த ஊருக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன், திருப்பி வராது. திருவண்ணாமலை போயிடுச்சுன்னா
நடுவில் ஒரு சிங்கிள் வந்து போகுதுன்னா காலையில் ஒரு சிங்கிள் போன பாரு 11 மணிக்கெல்லாம் போயிடுவேன் நைட்டு திருவண்ணாமலை. அவ்வளோதான் போய் ஆள் இப்படி காலையில் வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி பச்சை வண்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். இது போட்டுக்கிறாங்க புதுசாக. ஆனால் அந்த வழி கூட பயங்கரமாக சொன்னோம். அதை விட நீ இப்போ காமிச்ச ரிவர்ஸ் இருக்குது இதில் பிரேக் ஃபெயிலியர் கிளியர் ஆசையா அவ்வளோதான். இந்த இதில் போய் அப்படியே எதுவும் வந்து கொஞ்சம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது ரோட பிக்குதுண்ணா. ஆமா, ஏதாவது அந்த ரோட்லனா முட்டியாவது கடையில் நிற்கும், அது ஒண்ணுமே நிக்காது. ஆமா, தேய்ச்சின்னு போய் போச்சுன்னா இது ஒன்றும் அவ்வளோ தூரம் இல்லையா, பக்கத்துலேயே இருக்குது. ரெண்டாவது எதனா இது மாதிரி ஆசின்னு கூட யாருக்கும் தெரியாது போல இது. அந்த சைடு போயிட்டா வீந்து கண்டுபிடிக்க எவ்வளோ நாள் ஆகும் போல இது. ஏன் நம்ம ஆளுங்க வராங்க, சரி ஆளு இல்லைன்னு தேடுவாங்க. ஆனால் தனியாக வந்தால் அவ்வளோதான் போல இது. பார்த்தாதான். ஆமாம், வண்டி போகிற வண்டியை மட்டும் வண்டி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓ, 14 கிலோமீட்டர் தான் சொன்னார்ண்ணா டிரைவரு. அதிகமாக இருக்கும் போல இது. 20 கிலோமீட்டரு. அந்த குப்பானந்த டேம் போகுது, அந்த வழியில் போய் ஜாயின் ஆகுமாண்ணா? ஆமாம், நீ சொல்கிற மாதிரி பஸ்ஸு அவங்க டீசல் கூட ஆகாது. இவ்வளோ தூரம் மலை ஏறினாங்கன்னா இந்த அளவுக்கு ஜனம் வண்டிக்கு அதிகமாகிடுச்சு. அதனால இப்போ ஏற மாட்டாங்க. பஸ்ஸை இது பண்ணுறதில்ல. ரெண்டாவது வீட்டில் போய் வர முடியாது, வண்டி இல்லைன்னா அவங்க தான் போய் நின்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் ரேணுகாம்பாலாம் பயங்கரமாக இதுவாகிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கவர்மெண்ட் வேறு விட்டாங்க. சம்பாதிக்குதுன்னா அதான் சம்பாதிக்குது. அதுக்கப்புறம் சும்மா தான் ஓடினு எல்லாமே கீழே வர்றது கூட அதே தான். நல்லா சம்பாதிச்சதுன்னா அவ்வளோதானா, அதுக்கப்புறம்னா வேஸ்ட்டு தானா. பிளானே வேற மாதிரி இது. என்னன்னா மொத்தம் அங்கே டீசல் வண்டியாக இருக்கக்கூடாதுன்ற கணக்கில் இருக்கிறாங்க. கொஞ்சம் கிளைமேட் இதுவாக இருக்குது, அடிமோட்டமாக இருக்குது, வீடு தெரியாது. முக்கியமாக லைஃப்பில் இந்த ட்ராவலை வந்து மறக்க முடியாது. ஆனால் வந்து செம்ம த்ரில்லிங்கான ஸ்பாட்டு. போகிற வழி வந்து ஆள் யாருமே கிடையாது. காட்டை இருக்கு சொல்ல வரேன். ரோடுமே சேஃபான ரோடு கிடையாது, ஒரே கெட்ட கிடையாது. இது நம்ம உயிரை நம்ம கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் ரோடு. ரூட்டில் நம்ம அண்ணங்கடை லிஃப்ட் ஏறி போனதுலேருந்துமே அங்கே டீ கடை இருந்தது. அதை விட்டால் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. வண்டிகளுமே அவ்வளோ வரல. இதுக்கு செக் போஸ்ட் கிலோ எடுத்துட்டாங்க. பயங்கரமா இருக்கு. சிங்கிள் ரோடு வேற. அங்க ஃபுல்லாமே சின்ன வண்டி தான், பெரிய வண்டியே கிடையாது. டூர் வண்டியில் போனோம். டூர் வண்டி கீழே நிறுத்திருக்காங்க. இது கோச்சவன்லாம் இருந்தாங்க. அதே கவர்மெண்ட் வண்டி 32வது என்னவோ 32 37 தான். அது ஆமாம், சின்ன வண்டியா அப்படிதான் போனோம்.
கட்டிக்கலாம் ஆகாது. ஆ, பொய்யை மறுபடியும் பேசுறேன். ஆமாம் கரெக்டு. 37 32 தெரியல. எல்லாம் இந்த ரோட்லலாம் ட்ராவல் பண்ணால் தனி தைரியம் வேணும். ஆனால் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது தனி தைரியம் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தது ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் இந்த ரோட்டில். ஹைலைட் என்னன்னா இந்த ஊருக்காரங்களே இந்த ரோடை அவ்வளோ யூஸ் பண்ணல பாருங்க. ஒரு டைம் போல இருக்கும். ஒரு அளவுக்கு கீழே வந்துட்டோம். நிறைய இருக்குது. இது சங்க குப்பானத்து லைன் இல்லைனா அது. நான் இந்த ரோட்டில் போயிட்டு உடனே ஜாயின் ஆகிருந்தேன் நான் பார்த்தேன். ரோடு போடுறதுக்கு டபுள் ரோடு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வேலையை நடந்துருக்குது. அவரே வந்தாருண்ணா இங்கே திருவண்ணாமலை வரும்போது அப்படியே வந்தாருங்களா? எத்தனை கோடி போகுது. இந்த சைஸு ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்கன்னா ரூட்டு வேறு லெவலில் இருக்கும், டெவலப் ஆகிடும். ஆமாண்ணா நீங்கள் பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் கட்டாங்கனோட கெட்டெல்லாம் வேறு கட்டுருவாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவங்களும் அங்கேயே தங்கிடுவாங்களா? ஃபைனலாக நம்ம சங்க குப்பானத்தம் ரோடு. நிறைய பேர் இப்படி போயிடுறாங்க. நேரம் போய் இன்னொரு வாட்டி சொல்லணும். ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை படிச்சுட்டு மேல்பட்டி எப்போ வராதிங்க. சாப்பாடு வசதி கிடையாது. டீ கடை மட்டும் தான். அது நீங்கள் இருந்தீங்களா? அது கூட தான் டீ கடை. அண்ணாண்டு ஒன்று இருக்கு இல்லைன்னா நம்மளா எத்தனை போய் சமைச்சு சாப்பிட்டா. ஆனால் நீங்கள் வேலை செய்வீங்களா சமைப்பீங்களா? கரெக்டு தான். மறுபடியும் எங்கே சமைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு வேளை படிச்சு இருப்போம். வேலை செய்யும்போது சாப்பிட்டா தானே கரெக்டு. ஆமாம் கீழே இறங்கிடுவோம். 7:30 மணிக்கு சாப்பிட்டு போகிறது தான். மதியம் சாப்பிடணும்னு தோணுமே, வேலை செய்ய டயர்டாக இருக்குமே. நல்லா மேலே சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வேற. கேள்வியும் கேட்க முடியாது. மலையில் செய்யறது கஷ்டம் தானே வேலை. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ராவல் முடிஞ்சது. நம்ம எங்கே இருக்கோம்னா செங்கம்.